மூணாவது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஊழியக்காரன்கிட்ட நீ கொஞ்ச நாள் அடங்கி இருந்து ஊழியம் படிச்சுட்டு தான் வரணும். அது இல்லாவிட்டால் உன் ஊழியம் சரி வராது. நேராக அப்படியே அழைப்பு பெற்று நேராக வர்றது. ஒரு சிலர்லாம் விசுவாசியாக இருக்கிறாங்க, அழைப்பு பெறுறாங்க, எனக்கு ஆண்டவர் கூப்பிட்டாரு, உடனே பைபிளை தூக்கிட்டு கிளம்பிடுது. உன் ஆண்டவர் கூப்பிட்டது உண்மைதான்ப்பா, நாங்கள் இல்லைன்னே சொல்லலை. போய் உன் ஊழியக்காரன் இடத்துல கொஞ்ச நாள் அடங்கிரு, உன் மூத்த போதகர் இடத்துல கொஞ்ச நாள் அடங்கிரு. அங்கே ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த கற்றுக் கொடுக்கறது, நான் இப்படி சொல்லுவேன், அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய காரியங்கள் எதையாவது கற்றுக் கொடுப்பார் ஆண்டவர். இல்லைனா அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க கூடாத காரியத்தை உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இதெல்லாம் கற்றுக்கோன்னு சொல்லிக் கொடுப்பாரு. இல்லைனா இதெல்லாம் கற்றுக்காதனாவது சொல்லிக் கொடுப்பார். ஆனால் கண்டிப்பாக யூ மஸ்ட் ஸ்டே வித் ஹிம். ஒரு ஊழியக்காரங்கிட்ட அடங்கி இருங்க கொஞ்ச நாள். இயேசு கிறிஸ்துவே அப்போஸ்தலரை 3.5 வருஷம் வச்சிருந்தார். யோசித்து பாருங்க, 3.5 வருஷத்தில் இயேசு மரிக்க போறார். நாம என்ன பண்ணிருப்போம், உடனே சர்ச்சை ஸ்தாபிச்சு போகிறதுக்குள்ளே எல்லாம் பண்ணிட்டு போகணும், அர்ஜென்ட்டாக பண்ணுவோம். இயேசு அவ்வளோ ஈஸியாக டைம் எடுத்துக்கிறார். ஒன்றும் இல்லை, கூடவே இரு. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுங்களா? தம்மிடத்தில் வந்தவர்களில் 12 பேரை அழைத்து அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தம்மோடு இருக்கவும். அந்த வசனம் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக வசனம் இருக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அப்போஸ்தலரை அழைக்கும் போது வேதம் தெளிவாக சொல்லுறது, அவர்கள் தம்மோடு இருக்கவும். ஃபர்ஸ்ட் வேலை. அதுக்கப்புறம்தான் பிரசங்கம் பண்ணவும், சுகமளிக்கவும், பிசாசுகளை துரத்தவும், வரம், பிரசங்கம், புல்பிட்டு, அதெல்லாம் அப்புறம், கன்வென்ஷன் எல்லாமே அப்புறம். ஃபஸ்ட்டு யூ ஸ்டே வித் காட். முதல்ல நீ உன்னுடைய மூத்த ஊழியக்காரங்கிட்ட கொஞ்ச நாள் தங்கி இருந்து விஷயத்தை கற்றுக்கோ. ஒன்றுமே கற்றுக்கிறது இல்லை, உடனே கோச்சிக்கிட்டு சபையை ஆரம்பிக்கிறது, உடனே கோச்சிக்கிட்டு ஊழியத்தை ஆரம்பிக்கிறது, நான் போகிறேன் நீ போகிறேன். அதனுடைய விளைவு இன்றைக்கி எந்த அளவுக்கு போயிடுச்சு தெரியுமா? நீ மந்தையத்தை வரக்கூடிய ஓனாயை, உங்ககிட்ட இருக்கிற ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற முடியாமல் பலவீனமான ஊழியக்காரனை மாறிட்ட. உன்னால் உங்ககிட்ட இருக்கிற உன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை உன்னால் காப்பாற்ற முடியல. இன்றைக்கி எத்தனை கள்ள உபதேசக்காரங்க வந்து இன்றைக்கி சபையை நாசமாக்கிட்டு இருக்கிறான். அதான் பவுல் சொன்னார், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வர தொடங்கிடுச்சு. கடைசி காலத்தில் கள்ள போதகர்களும் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்புவார்கள். இப்போ எது நல்ல தீர்க்க தரிசனம், எது கள்ள தீர்க்க தரிசனம் உன் விசுவாசிக்கு தெரியுமா? இதில் எது நல்ல போதகம், எது கள்ள போதகம் விசுவாசிக்கு தெரியுமா? உன் விசுவாசியை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறியா? ஒரு சிம்பிள் விஷயம். பையனை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அப்பா சைக்கிளை பிடிச்சி விட்டுக்கிட்டே வருவார். ஒரு நல்ல அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? கொஞ்சம் நேரத்தில் அப்படி சைக்கிளை விட்டு அவன் ஓட்ட தான் பார்ப்பார். அவன் ஓட்டணும், அவன் அப்படியே போகிறானா பார்ப்பார். கொஞ்சம் தடுமாறி விடுவான், டக்குன்னு போய் தூக்கி விடுவார், திருப்பி ஓட்டுவார். நீங்கள் எத்தனை நாளைக்கு கையை பிடிச்சிக்கிட்டே ஓட்டுவீங்க பையனை பின்னாடி? பையன் ஸ்ட்ராங் ஆக வேண்டாமா? பலப்பட வேண்டாமா? அவன் லைஃப்பில் அவன் ஃபேஸ் பண்ண வேண்டாமா? அதே மாதிரி தாங்க உன் விசுவாசி உன்னுடைய பிள்ளை. நீ என்ன பண்ணணும்? விசுவாசியை பழக்க வைக்கணும், ஸ்ட்ராங் ஆக்கணும், உபதேசத்தில் ஸ்ட்ராங் பண்ணணும். நாளைக்கு அது எந்த ஓநாய்களுக்குள்ளே போனாலும் கூட அந்த ஓநாய் அதை பீரிட விடாதபடிக்கு இந்த ஆட்டுக்குட்டி ஸ்ட்ராங்கான சிங்கக்குட்டியாக மாறிடணும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையா சிங்கக்குட்டியாக மாறிடணும். அப்படி போய் நிற்கணும். இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார் பாருங்க, 12 அப்போஸ்தலர்களை அனுப்பி உள்ளே விடுறாரு. ஒருத்தரும் அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கக்கூடாததாக இருந்தது, அவங்களுக்கு பேசக்கூடாததாக இருந்தது. ஏன்? அவருடைய வாயின் வார்த்தைகள் அப்படி. காரணம், பிராக்டிஸ் பண்ணவர் ஜீசஸ் கிரைஸ்ட். திமோத்தியை பிராக்டிஸ் பண்ணது பவுல், சீலாவை பிராக்டிஸ் பண்ணது பவுல், யோவானை பிராக்டிஸ் பண்ண, மார்க்கை பிராக்டிஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்னபா. அப்படி பிராக்டிஸ் பண்ணி அனுப்பும் போது அவனுக்கு எதிராக ஒருத்தரும் நிற்க முடியாது. இவன் பையன் நாளைக்கு சக்சஸ் பண்ணுறதாங்க உனக்கு பெருமை. இன்னாருடைய மகன் நாளைக்கு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஒரு ஊழியத்தில் இந்த ஊழியக்காரங்கிட்ட வந்தவன்னு சொல்கிறதா உனக்கு பெருமை. நீ பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் உங்ககிட்ட வரக்கூடிய விசுவாசி ஒரு ஊழியக்காரனாக நாளைக்கு ஷைன் பண்ணும்போது தான் உனக்கு பெருமை. இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கள்ள உபதேசக்காரங்கிட்ட பேசாத, வீட்டுக்குள்ளே அவனை விடாத, வீட்டுக்குள்ளே அவனை ஏற்றாத. ஏன்? கள்ள உபதேசக்காரன் ஆத்மா தானே, தேடி வருது. நாம் தேடி போய் ஆத்மாவை சொல்ல முடியாத காலகட்டமாக இருக்கும்போது 2 ஆத்மா தேடி வருது, தானாக வந்து மாட்டுது. அப்போ உன் விசுவாசி என்ன பண்ணணும்? வாங்க உட்கார வச்சு காப்பியை போட்டு அவங்ககிட்ட பைபிளை பேசி அவனை ஆதாயம் பண்ணி அவன் வந்துட வேணாம் அவன் சபைக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பயப்படுறோம்? இவன் கூட்டிகிட்டு போயிடுவானா? நான் தான் எப்பவும் சொல்வேன், ஒரு தகப்பனும் ஒரு மகளும் உண்மையான நேசத்தில் இருந்தாங்கன்னா, ஒரு தகப்பனும் ஒரு மகனும் உண்மையான நேசத்தில் இருந்தாங்கன்னா, அந்த தகப்பன் தன் மகளையோ தன் மகனையோ தைரியமாக காலேஜுக்கு அனுப்புவான். இந்த உலகம் என் மகனையோ என் மகளையோ என்னை விட்டு பிரிக்காதுங்கிற தைரியம் அவனுக்கு இருக்கும். என் மகன் என்னை விட்டு போகாது, என் பையன் என்னை விட்டு போக மாட்டான், எந்த நேசம் வந்தாலும் அது என்னை பிரிக்காது. காரணம், எல்லா நேசத்தை பார்க்கலாம் எங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் அபிரிதமானது, எங்களை பிரிக்க முடியாது.
அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதே மாதிரி தாங்க உனக்கும் விசுவாசிக்குள்ளேயும். உன் விசுவாசி ஸ்ட்ராங்காக உனக்குள்ளே நீ பலப்படுத்திட்டீன்னா உனக்கு ஒரு தைரியம் இருக்கும். நீ எங்கே வேணாலும் போ, நீ யாருக்கிட்ட வேணாலும் பேசு, எந்த கள்ளோபதேசக்காரன்ட்டையும் பேசு, அவன் தான் மாறுவான், என் விசுவாசி மாறாதுங்கிற கான்ஃபிடென்ட் வரணும் உனக்கு. எப்போ நீ அப்படி ஒரு சபையை உருவாக்குறியோ அப்போ தான் நீ உண்மையிலேயே நல்ல மேய்ப்பன். நீ பயந்து 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 சபைக்கு பயந்து பயந்து ஐயோ இந்த விசுவாசி இப்படி கொண்டு போயிடுவானா, அவன் கொண்டு போயிடுவானா, பயம். பாருங்க, பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, எங்க அந்த சர்ப்பங்கள் வந்து உங்களை வஞ்சித்துருமோ நான் பயப்படுறேன், கர்ப்பவேதனைப்படுறேன். அவருக்கு அந்த பயம் அவங்க மேலே இருந்துச்சு. அது இருக்கக்கூடாதுன்னு விரும்ப. அதுக்குள்ளேயா நீங்கள் வீக் ஆகிட்டீங்க? நான் உங்களுக்கு எவ்வளோ காரியங்களை சொன்னேன், நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா கேட்குறாரு. பவுல் கேட்குறாரு, இருக்க முடியுமா? அப்படி அந்த மனுஷன் கொடுத்த உபதேசத்தில் தாங்க இன்னைக்கு சபையை எழும்பி நிற்கிது. இந்த ஆவிக்குரிய சபைகள் இன்னைக்கு அளவுக்கும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னு இயேசு சொன்னாரு. யாரை நம்பி சொன்னார்? நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம ஜென்ரேஷனை நம்பி. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஏன்? அவ்வளவு ஸ்ட்ராங்கான உபதேசத்தை கொடுத்துட்டு போயிருக்கிற ஆவியானவர் வந்து சபையை நடத்துறாரு, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறாரு. ஆகவே நோ ப்ராப்ளம், இந்த எப்பேற்பட்ட கள்ள உபதேசமும் சபையை மேற்கொள்ளாது. அந்த கான்ஃபிடென்ட் இயேசுவுக்கு இருந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ட் உனக்கு எனக்கும் வரணும். நீ நானும் தைரியமாக சொல்லணும், இந்த சபையை எதுவும் டச் பண்ணி கூட பார்க்க முடியாது. மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரட்டும், எத்தனை கள்ளோபதேசக்காரன் வரட்டும், நீ பலப்படுத்தணும் சபையை. அதுக்குத்தான் நீ கூட்டம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கறதுக்காக ஊழியக்காரன் கிடையாது, கொண்டு வந்த கூட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு. எவ்வளோ பேஷண்ட்ஸ் வருதுன்னு பார்க்குறவன் டாக்டர் கிடையாது, வந்த பேஷண்ட்டெல்லாம் பிழைக்க வச்சுறான்னு சொல்கிறவன் தான் டாக்டர், பெஸ்ட் டாக்டர். நம்ம என்ன சொல்கிறோம், எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட கூட்டம் இருக்குது. ஏன் கூட்டம் இருக்குது? வரவெல்லாம் க்யூர் ஆகி போகிறான், அதனால் கூட்டம். நீ நல்லா க்யூர் ஆகிற டாக்டர்கிட்ட தானாக கூட்டம் வரும். நல்லா உருவாக்குற ஊழியக்காரனை நம்பி ஆண்டவர் ஆத்துமாக்களை அனுப்புவார். சபைக்கு இருக்க வேண்டிய முதலாவது மிக முக்கியமான காரியம், நீ மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் கையிலிருந்து மந்தையை தப்புவிக்கணும்.